நம்ம லடாக் கனவு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருக்கோம். நல்ல வேளை இந்த முடிவை நான் தனியாக எடுக்கலை, எல்லோரும் சேர்ந்து தான் எடுத்தோம். இன்ஸ்டா லைவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. கிவ் அவேல டிஷர்ட் வின் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யோகேஷ், வெங்கட், பட்டாளத்துக்காரர், இவங்க யாருக்குமே என்னால் பிரிண்ட் ஒர்க்ஸ் பண்ண முடியல லாக்டவுனால். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட வரும். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். லே லடாக் போகிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. May 15 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, பட் முடியல, ஏன்னு உங்களுக்கே தெரியும். வீக்கெண்டில் நான் யூஸ்வலாக ரைட்ஸ் போவேன். இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி யூடியூப், இன்ஸ்டா அது இதுன்னு போட்டு விடுவேன். உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம எல்லோரும் அப்படியே ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் ட்ராவல், ரோட் ட்ரிப் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஒரு மாதிரி பெஜாராக தாங்கிறோம்ல, என்ன தப்பு பண்ணுறது. கண்ணும் கனவும் கண்டிடல் என்றும் கண்டிடும் வரை உன் கற்பனை தன்னும் நிஜம் வரை நின்று நிறத்தினில் காணும் முன் நிழலினை சுவைத்து நித்தமும் கதைப்போம். இன்றைக்கி என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற, அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்னோட லே லடாக் ட்ரிப்பில் இருந்த ஒரு 4 பக்கெட் லிஸ்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலி நேர்லேயே பண்ண வேண்டியது, பட் விடு, அது ரொம்ப புலம்பலாக இருக்கும். நம்பர் 1, கார்டும்லா. ஓட்டப்பந்தயத்தில் போகிற ஒருத்தனுக்கு கடைசியில் ஒரு ரெட் கலர் ரிப்பன் தெரியும்ல, இதுதான் எனக்கு அந்த ரெட் ரிப்பன். எனக்கு மட்டும் இல்லை, பைக் ரைட் மேலே ஆசை வச்சுருக்க நிறைய பேருக்கு இதுதான் அவங்களோட ரெட் ரிப்பன்னு கூட சொல்லலாம். இல்லை ஒரு ஃப்ளாக் ஆஃபாக கூட சொல்லலாம், ஒரு பெரிய விஷயத்துக்கு அடுத்தடுத்தவங்க போகிறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மைல்ஸ்டோன். இது இருக்கிற இடம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆக்சுவலி லானா பாஸ்ன்னு அர்த்தம், மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப். கார்டும்லா அதாவது ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, நம்மளும் நம்புவோம். அதாவது ஒரு கார் இல்லை பைக் நிலத்துக்கு மேலே, அதாவது பூமிக்கு மேலேருந்து அதிகபட்சம் ஒரு உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னா அது இந்த இடம் தான். 5602 மீட்டர், அதாவது கொடைக்கானல ஒரு 2 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் 5359 தான், 600 சில்லறலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ஃபேக்ட்ஸ் முக்கியம் இல்லை, அங்கே போகிறது தான் முக்கியம். அங்கே போய் இவங்கள மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்று போஸ்ட் கொடுக்கக்கூடாது. நான் மைண்டில் என்ன வச்சுருக்கேன்னா, அங்கே போய் தலைக்கீழே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். என்னால் தலைக்கீழே நிற்க முடியும், ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. இதுதான் என்னோடய ஆசை, அந்த தலைக்கீழே நின்று இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை இன்ஸ்டாவில் போட்டு செம்மையாக சீன் போடணும் அப்படின்னு. பட் கண்டிப்பாக அது நடக்கும். பட் ஆனால் நல்லா பாருங்களேன், இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே போகிறதெல்லாம் இனிமேல் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஸோ இன்னும் வித்தியாசமான இடங்களை வந்து இந்த லே லடாக் ட்ரிப்பில் பேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ சீரியல் நம்பர் 2, கிலார் டு கிஷ்த்வார், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட். இது வந்து நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் போக தேவையில்லை. நம்ம டல்ஹௌசி, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் டல்ஹௌசியிலேருந்து சம்பா, சம்பாலேருந்து கிலார், இங்கேருந்து போகிறது தான் மேட்ரு. கில்லார்லேருந்து கிஷ்த்வார். இந்த ரோடை சும்மா பாருங்களேன். இதுக்கு மேலே நான் இதை என்னத்தை வர்ணிக்கிறது. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு டயர்ட் ஆகும்போது அந்த வண்டியை லைட்டாக உரம் கட்டிட்டு நம்ம ரோடுக்கு இந்த பக்கம் கிளிஃப் பக்கம் வந்து காலை கீழே தொங்க போட்டு பைக்கில் இருந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து சுத்தனியை ஒரு கப்பில் ஊற்றி அதில் ஒரு டீ பேக்கை ஊற்றி அதில் 4 துளசி இல்லை புதினா என்ன போடுவாங்க தெரில, சரி அது அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். பச்சை கலரில் ஏதோ ஒன்றத்தை போட்டு எலுமிச்சத்தை எடுத்து அதை புழிஞ்சு நல்லா சுட சுட அதில் அங்கே காலை தொங்க போட்டுன்னு அந்த அப்படியே பார்த்து ரசிச்சுன்னு குச்சா எப்படி இருக்கும். ஆக்சுவலி எப்படி இருக்கும் தான் நமக்கு தெரியாது, நம்ம தான் நாங்கள் போகலையே. ஆனால் அங்கே போய் நான் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணி அங்கேருந்தே சொல்கிறேன் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இவ்வளோ தெனாவட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா மனசில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கணும்ல. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை கல்டிவேட் பண்ண தான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் கீ கோம்பா. கோம்பானா மொனாஸ்ட்ரி, கீ மொனாஸ்ட்ரி. ஸ்பித்தி வேலியில் இருக்கிற கீ கோம்பா பூமியிலேருந்து 4166 மீட்டருக்கு மேலே இருக்குது. அதாவது ஊட்டி விட 2 மடங்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பேரிசனுக்கு. ஸ்பித்தியில் இருக்கிற மிகப்பெரிய மொனாஸ்ட்ரி வந்து இதுதான். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மொனாஸ்ட்ரியை நிறைய பேர் நிறைய வாட்டி சூறையாடி சின்னாபின்னமாக்குனாங்க. இந்த மொனாஸ்ட்ரியில் நிறைய புத்திசம் பற்றின ஆர்டிஃபேக்ட்ஸ், லைப்ரரி, புக்ஸ், பெயிண்டிங், மியூரல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கே போய் அப்படி அதிலலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் இந்த கீ கோம்பாவை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அங்கே போய் நீங்கள் மெடிடேஷன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா, மெடிடேஷனுக்குன்னு இன்னொரு இடத்த வச்சு இது மக்களே ரெடி ஆகிக்கோங்க. முன்னாடி இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. நம்பர் 4, புக்தல் மொனாஸ்ட்ரி.
ஜன்ஸ்கார் வேலி கிட்ட இருக்கிற இந்த மொனாஸ்ட்ரி தான் இந்தியாவோட ரிமோட்டஸ்ட் மொனாஸ்ட்ரி. அதாவது அசால்ட்டாக இங்கே யாரும் போக முடியாது. பைக்கில் கொஞ்ச தூரம் போகணும், அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் நடக்கணும், ஒரு 45 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ணணும். ட்ரெக்கிங் கூட அவ்வளோ ஈஸியான ட்ரெக்கிங் இல்லை. அப்படி பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் கட்டின ஒரு அழகான தேன் கூடு மாதிரி இருக்கிற இந்த ஒரு அழகான இடத்த நம்ம கண்ணால் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான மாங்க்ஸு ரொம்ப கம்மி அளவில் தான் இங்கே இருக்காங்க. ப்ரேயர் ரூம், மெடிடேஷன், கேவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக, ரொம்ப பழசாக, ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே போய் உக்காந்து யார்கிட்டையாச்சும் கேட்டு மெடிடேஷன் கற்றுக்கணும். நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு ஹிந்தியே தெரியாது, அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் அன்புக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. அங்கே போய் ஆக்ஷன்லேயே கொஞ்சம் மெடிடேஷன் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம நடித்து காமிச்சாலே அன்பாக திருப்பி அவங்க சொல்லி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போக போகிறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னு. ஓகே, ஸோ இதுதான் அந்த 4 பக்கெட் லிஸ்ட். இது இல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஆக்சுவலி லைவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்நேரம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, பட் சூழ்நிலை சரியில்லை. நம்ம மட்டும் என்ன விதி விளக்கா, எல்லாம் சரியாகும், கண்டிப்பாக ஆகும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமா சும்மா வச்சு செய்யலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. பண்ணனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். வேணால் நீங்கள் ஃபஸ்ட் டைமராக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டச்சில் இருக்கலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி @arun என்னும் நான். இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு அது ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது நான் இந்த லிஸ்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும், அதையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும், பார்த்தா நான் கண்டிப்பாக அதை விட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் கூட பண்ணுங்கள், நம்ம வீடியோ காலில் கூட பேசலாம். மற்றபடி திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. வேண்டும் கொள்கை சற்றாக, தேடும் கண்கள் பற்றாக, தீதும் முன்னை கற்றாட, வானம் உன்னை கொண்டாடும். பத்திரமா இருங்க மக்களே, பத்ரம்னா இப்படிக்கு அருண் என்னும் நான்.